வணக்கம் நேர்களே, இது மந்த்ரா கிச்சன் வழங்கும் புத்தம் புது காலை. இந்த நாளை இனிய நாளாக மாற்றியமைக்க எங்களிடம் பல்வேறு சுவையான பகுதிகள் காத்திருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அந்த வகையில் இந்த புத்தம் புது காலையில் முதல் பகுதியாக வருவது வள்ளுவம் காட்டும் நெறி. வள்ளுவம் காட்டும் நெறியில் தினம் ஒரு திருக்குறளும் அதற்கான நடைமுறை வாழ்க்கையினுடைய விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு திருக்குறளை வழங்குவதற்காக முனைவர் அபிதா சபாபதி தமிழ் துறை பேராசிரியர் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கான திருக்குறள் புறங்குறாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து. வள்ளுவம் காட்டும் நெறி என்னும் பகுதியில் இன்று நாம் காணும் திருக்குறள், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் பிறரது குற்றத்தை பார்ப்பதைப் போலவே நம்முடைய குற்றத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்கின்றார். பிறரது குற்றத்தை பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு குணம் இருக்குது, யார் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றது. பிறருடைய குற்றத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் நம்முடைய குற்றத்தையும் உணர்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாக தனி மனிதன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஆனால் தன்னுடைய குற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப பிறரது குற்றத்தை ஆராய்கின்ற அதே கண்ணோட்டத்தோடு நம்முடைய குற்றத்தையும் நாம் ஆராய்ந்தோமேயானால் எல்லாரையும் ஒரு சேர நாம் அவர்கள் எல்லோரையுமே ஒரு சேர தீர்மானிக்கின்ற அந்த மனம் நமக்கு கிடைக்கும். எல்லோரையும் ஒரே போல் நினைக்கின்ற அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஒருவருடைய குற்றத்தை எப்படி பார்க்கின்றோமோ அதே போல நம்முடைய குற்றத்தையும் பார்க்க வேண்டும். இது நம்மை குற்றவாளியாக ஆக்காமல் அது பெரிய ஒரு காரணியாக நம்மை பாதுகாக்கும். இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்கின்ற ஒரு பெரிய திறமையை நமக்கு வளர்க்கும். அயலாரது குற்றத்தை கண்கொண்டு பார்ப்பது போலவே நம்முடைய குற்றத்தையும் நாம் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய வள்ளுவம் காட்டும் நெறியில் புறங்குறாமை என்னும் அதிகாரத்திலிருந்து அழகான திருக்குறளையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். இனி அடுத்து வருவது வாசி யோசி. இன்றைய வாசி யோசி பகுதியில் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பற்றி ஒரு சிறிய விவாதம். குறிப்பாக இன்றைய நாளிதழ்கள் வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டாமல் மத்திய அரசு மெத்தனமாக செயல்படுவதாக சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த வறட்சி காலங்களில் கர்நாடகம், தமிழகம் ஆகிய இரண்டு மாநிலங்களும் இந்த காவிரி நதிநீரை எப்படி சமமாக பிரித்துக் கொள்வது அப்படின்றதுக்காக காவிரி நதிநீர் ஆணையம் கூட்டப்பட்டது. இந்த காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட்ட பிறகு பலமுறை இந்த காவிரி நதிநீர் ஆணையம் கூட்டப்பட்டிருந்தாலும் இப்போது காவிரி டெல்டா பாசனத்திற்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுவரை காவிரி நதிநீர் ஆணையம் கூட்டப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீரும் கிடைக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கர்நாடகாட்ட கேட்டப்போ கர்நாடகம் அங்கு போதிய மழை இல்லை அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு தற்போது காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதினாங்க. இந்த சூழ்நிலையில் பிரதமர் கூடிய விரைவில் கூட்டப்படும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக இந்த காவிரி நதிநீர் ஆணையம் கூட்டப்பட்டு உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளுக்கு, டெல்டா விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க, காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்கை நேற்று எடுத்துக்கொண்டிருந்த சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு இந்த பிரச்சனையில மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்தின் மீது கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் திரும்ப மூன்றாவது முறையா மீண்டும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கடந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலாவே 3 முறை தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 யூனிட்டுகள் இருக்கு. அதுல ஒரு யூனிட்ல இருக்க கன்வேயர் பெல்ட்ல தீப்பிடிச்சனால அரசாங்கத்துக்கு 14 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி இன்டியூஸ்ட் டிராப் என சொல்லப்படும் ஒரு இயந்திரம் பழுதடைஞ்சது. இதை தொடர்ந்து நேற்று காலையில 11 மணி அளவுல திரும்பவும் மூணாவது யூனிட்ல இருக்க கன்வேயர் பெல்ட்ல பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த 3 முறை ஏற்பட்ட தீ விபத்திலே இந்த தீ விபத்து ரொம்பவும் பயங்கரமான தீ விபத்துன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி இந்த தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீ விபத்துனால போதுமான அளவு மின் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே நிலக்கரி இருக்கிறதாகவும் இந்த தீ விபத்துனால திரும்பவும் அதிகமா மின் தட்டுப்பாடு ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இதுவரை எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அரசால் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பள்ளி வாகனங்களுக்கான புதிய விதிமுறைகள் வந்து நேற்று வந்து தமிழக அரசு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது பேருந்தினுடைய ஓட்டை வழியாக விழுந்து பலியான மாணவி சுருதி பலியான விபத்திற்கு பிறகு வந்து பள்ளி வாகனங்களுடைய பாதுகாப்பு வந்து முறையாக இருக்கிறதா, பள்ளி வாகனங்களில் முதலில் ஓடுவதற்கு தகுதியானதாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழ்நிலை வந்து இந்த வழக்கை வந்து தானே வந்து எடுத்து நடத்தி இருந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து தமிழக அரசு வந்து குறிப்பாக பள்ளி பேருந்துகளுக்கு என்ன விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க, இந்த பள்ளி பேருந்துகள் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அந்த 2 மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டு நேற்று வந்து தமிழக அரசு வந்து இதற்கு வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து இந்த பள்ளி வாகனங்கள் குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி பள்ளி வாகனங்களுக்கு பின்னால் உரிமையாளர் மற்றும் அந்த பள்ளியினுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியவை இருக்க வேண்டும். பள்ளி வாகனங்களை வந்து கண்காணிப்பதற்காக சிறப்பு பறக்கும் படை வந்து அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வந்து விதிமுறைகளை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த விதிமுறைகள் வந்தாலும் அது நடைமுறையில் வந்து நடைமுறைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மாணவர்கள் எல்லோருக்குமே வந்து சேஃபாக இருந்தால் மட்டுமே இந்த விதிமுறை வந்து உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்காவிட்டால் திரும்பி வந்து இந்த பணம் வந்து உள்ள போகாது. இது நாள் வரைக்கும் ஏடிஎம்ல வந்து எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கார்டை உள்ள இன்சர்ட் பண்ணி பணத்துக்காக வெயிட் பண்ணோம்னா பணம் வந்து வெளியில வந்து நிற்கும் டெலிவரிக்காக. ஆனா அது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம அது எடுக்கிறனாலோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுட்டு அது கவனிக்கலனாலோ அந்த பணம் திரும்ப உள்ள போயிட்டு அதுக்கான உள்ள ஒரு டிராயர்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அதுல போய் இது வந்து திரும்ப அது உள்ளே போயிடும். நமக்கு திரும்ப அந்த பணம் வேணும்னா நம்ம வங்கி மூலமா கான்டாக்ட் பண்ணி நம்ம இழந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா நேத்து வந்து எப்படின்னா ரிசர்வ் வங்கி வந்து புதுசா ஒரு உத்தரவு வந்து ஏடிஎம் சென்டருக்குலாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு பணத்தை வந்து குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல வந்து எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்கலனாலோ இல்ல வந்து தவறா வந்து அதை விட்டுட்டு போயிட்டாலோ அந்த பணம் வந்து திரும்ப அதிலேயே தான் இருக்கும். நமக்கு பின்னாடி வரவங்க அதை எடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எதனால வந்து ரிசர்வ் வங்கி வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, வர மக்கள் வந்து இனிமேவாவது அலர்ட்டா இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப அலட்சியம் காரணமா இருக்கனால வந்துட்டு இந்த முறையை வந்து கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே வந்து ஏடிஎம்க்கு வர பீப்புள் வந்து ரொம்பவே அலர்ட்டா இருந்துட்டு கரெக்டா கார்டு அவங்க பணம் எல்லாமே எடுத்துட்டு போறதுல ரொம்பவே உஷாரா இருக்கணும். அதே மாதிரி சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு குழு நியமிச்சிருந்தாங்க. திரு ஆர்.கே. பச்சோரி தலைமையிலான அந்த குழுவினர் வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாங்க. நேற்று இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்தப்போ வந்து ஆர்.கே. பச்சோரி தலைமையிலான குழு வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இன்னும் வந்து கூடுதலாக அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து இந்த பிரச்சனையில் வந்து மீண்டும் வந்து மாற்றுப்பாதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்த இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் வந்து மத்திய அரசு கூடுதலாக 6 வார காலம் வந்து கேட்டிருக்காங்க. அதற்காக சுப்ரீம் கோர்ட்டும் 6 வார காலம் வந்து கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த 6 வார காலத்தில் வந்து மத்திய அரசு வந்து இந்த பிரச்சனையில் மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டம் சாத்தியமா அப்படின்னு ஆராய இருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா, பள்ளிகள் மோதும் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் T20 போட்டி நடைபெற உள்ளது. நாளையிலிருந்து பள்ளி அணிகளுக்கு வந்து இடையே நடைபெறும் T20 போட்டி நடைபெற உள்ளது. இது வந்து சென்னையில நடைபெற போது இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 32 அணிகள் வந்து பங்கேற்க உள்ளனர். இதை யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது சிஎஸ்கே அணி உரிமையாளரான இந்தியன் சைமன்ஸ் என்ற நிறுவனம் தான் கண்டக்ட் பண்ண போது. இந்த போட்டியில பங்கேற்க வந்து மாணவர்களுக்கு வந்து 16 வயதுக்கு வந்து உட்பட்டு இருக்க வேணும். இந்த போட்டி வந்து டோட்டலா வந்து 2 வாரம் நடைபெற போது. நாளைக்கு தான் லீக் போட்டி எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இதுல வெற்றி பெற அணிக்கு வந்து கப்பு பிளஸ் வந்து 50,000 ரூபாய் வந்து ரொக்கப்பணம் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த போட்டி சென்ட் பீட்டர்ஸ் பள்ளி மைதானத்தில் நாளை நடக்க உள்ளது. ஒருவரி செய்தியில் வாசி யோசி பகுதியில் அடுத்தாக ஒருவரி செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகளை ரத்து செய்ய முடியாது, பிரதமர் மன்மோகன் சிங் அறிவிப்பு. Organ donation rules set to get tougher and scientific hurdles in draft law. பள்ளி வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகள் தாக்கல், சரியாக பராமரிக்காத பஸ் உரிமம் ரத்து. Anna Arc stays put, wait begins for PWD permission. கேரளா கர்நாடகாவில் கைவரிசை, பலே திருடன் கைது, தங்க காசுகள் பறிமுதல். India home after a brief stutter, Kohli and Dhoni guide team to 5-wicket victory. கூடங்குளத்தில் மின் உற்பத்தி டிசம்பரில் தொடங்கும், அணுசக்தி ஆணையம் தகவல். Sri Lanka advises citizens to keep away from Tamil Nadu.
குமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம், குளச்சலில் அலை தடுப்பு சுவர் சேதம். Government gets 6 more weeks to spell stand on Sedu project. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3வது முறையாக மீண்டும் தீ விபத்து, பல கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு. Is PMO aware of our orders on Kaveri? Asked Supreme Court. மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்க கூடுதல் இயந்திரம், அடுத்த மாதம் சென்னை வருகை. India asks China to stop activities in Pakistan occupied Kashmir. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீர் மழை, ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. Cancel coal blocks and run parliament. CPM demanded the government. பெங்களூர் போலீசார் அதிரடி வேட்டை தொடர்கிறது, மேலும் ஒரு தீவிரவாதி கைது. Karunanidhi Vaiko opposes Rajapakse's visit to Sanchi. விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மறுத்ததால் ஆத்திரம், 4 பேரை சுட்டுக் கொன்ற வாலிபர் தற்கொலை. ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய கட்டண நிர்ணயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம். நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டால் சீக்கிரம் குண்டாகி விடுவீர்கள், லண்டன் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 2200 எலிகள் கொல்லப்பட்டன, மாநகராட்சி நடவடிக்கை. பாகிஸ்தானில் அமெரிக்க தூதரக கார் மீது தற்கொலைப்படை தாக்குதல், 3 பேர் பலி. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி அல்டாமஸ் கபீர், தலைமை நீதிபதி கபாடியா பரிந்துரை. தேக்கடியில் யானைகள் ஊர்வலத்துடன் ஓணம் கொண்டாட்டம் நிறைவு. இன்றைய வாசியோசி பகுதியில் இடம்பெற்ற இன்றைய நாளிதழ்களுடைய பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய செய்தித்தாள்கள் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளக்கும் பகுதியாக இருந்திருக்கும். வாசிக்க வேண்டியது நாங்கள், யோசிக்க வேண்டியது நீங்கள். புத்தம்புது காலையில் அடுத்த பகுதி விசேஷம் இன்று. ஜப்பான் திரைப்பட விழா தொடக்கம், ஸ்ரீதேவி தேவி தியேட்டர் மாலை 6:15 மணிக்கு. பெரியாரின் தத்துவ நோக்கு சொற்பொழிவு, சென்னை பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. ரோட்டரி சங்கம் சார்பில் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா, ஹோட்டல் தாஜ் கன்னிமாராவில் மதியம் 1 மணிக்கு தொடங்குகிறது. சென்னை மருத்துவக் கல்லூரி நடத்தும் கலை நிகழ்ச்சி, சென்னையில் மருத்துவக் கல்லூரி நடத்தும் கலை நிகழ்ச்சி மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா, நாரத கானா சபாவில் மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. விசேஷம் இன்றில் இடம்பெற்ற இன்றைய நாளினுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த பகுதி VIP இன்று. இன்றைய VIP இன்றில் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளரும் லயோலா கல்லூரி பேச்சாளருமான முனைவர் ரேவதி ராபர்ட் குழந்தை கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அதை இப்போது கேட்கலாம். சத்தியம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்களுடன். இன்றைக்கு நம்ம பெரிதா எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை என்னன்றது நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பெண் குழந்தைகள் சம்பந்தமா ரொம்ப சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வன்முறை ஏராளமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் நம்ம அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கக்கூடிய நிலைமையில பெற்றோர்கள் எல்லாமே ஆளாகிட்டு இருக்கோம். ஒரு 2 வயது குழந்தை, பெண் குழந்தையிலிருந்து ஒரு 12 வயது 13 வயது வரையில நம்ம கண்காணிப்புலேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் நம்ம பெண் குழந்தைகள் இருந்தால் கூட இந்த பக்கத்து வீடுகளில் விட்டுட்டு போகிறது, இந்த கடைக்கு போகும்பொழுது கொஞ்ச நேரம் பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு போகிறது, இல்லை வீட்லேயே இரு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் நம்ம நிறைய மாற்றினோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டில் கூட நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது இன்னைக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சொந்த சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு போகிறது, மாமா வீட்டில் விட்டுட்டு போகிறது, இல்லை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் உறவினர்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறதுலாம் நம்ம இன்னைக்கு பத்திரிகைகளை ஒரு நாளும் புரட்டி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே இந்த பாலியல் குற்றங்கள், பெண் குழந்தைகள், அதாவது குழந்தைகள், பெண்கள்னு கூட சொல்ல முடியல, இளவயது பெண்கள்னு கூட சொல்ல முடியல, ஆனால் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்கின்ற அந்த வன்முறைகளுக்கு காரணம்
வீட்டில் பெரியவங்க அசட்டையாக இருக்கிறது தான் காரணம். நம்ம இதுக்கு வந்து தவறு செய்தவர்களையோ இல்லது அரசையோ அல்லது மற்றவர்களையோ குறை கூறுவதே தவறு. நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த உடை போட்டோம்னா இந்த உடை நமக்கு அழகா இருக்குன்னு பார்த்து பண்றோம் இல்லையா, அது போல நம்முடைய குழந்தைகளை நம்ம இப்படிதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஏன் ஒரு உந்துதல் வரக்கூடாது? ஏன் அதை மாதிரி இன்றைக்கு கூட பெண்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது பக்கத்தை விட்டு தாத்தாவோட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறதே முதல்ல தவறு. சில நேரங்கள் அப்படி விட்டுட்டு போகும்பொழுது வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தாயார்கள் சந்திக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நம்ம வந்து அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, அம்மா வீட்டுல இருக்காங்க, குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு யாருக்கிட்டனா விளையாடிட்டு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறது கூட தவறா இருக்கு. இன்னைக்கு இந்த 2012 பார்க்கும் பொழுது மனித மனங்கள் வந்து நிறைய மனித மனங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்லவே முடியல, வக்கிர குணம் உடையவர்களாக நிறைய இருக்காங்க. பெண்களுக்கும் அந்த குணம் இருக்கிறது. குழந்தைகளை வந்து அனாவசியமா விட்டுடுறதுனால அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட பாடுபடுது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு வீட்டுல அந்த குழந்தை வந்து காணாம போயிட்டு, அந்த பையனுங்களுக்கு கூட தான், பொன் குழந்தைங்களுக்கு மட்டும்னு நான் சொல்லல, ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நடைபெறுகிறது. ஒரு குழந்தை வாய் பேச முடியாத குழந்தை போய் விழுந்துட்டான், சாக்கடையில விழுந்திருக்கிறான், ஒரு 3 நாள் கழிச்சு அந்த குழந்தை கிடைச்சிருக்கிறான். அது மாதிரி ஒரு 8 வயது குழந்தை வீட்டுல இருந்து தாத்தா வீட்டுக்கு போறதுக்குள்ள நடுவுல ஒருவனால வந்து கடத்தப்பட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதை வெளிப்படையா சொல்லவே முடியல. அது ஏன் பெரியவர்கள் வந்து அதை பத்தி அசட்டையா இருக்கிறாங்க? அதாவது தாயை தவிர தகப்பனை தவிர, இன்னைக்கு தகப்பன் அப்படின்னும் பொழுது கூட தகப்பன் எல்லாம தெய்வத்துக்கு சமம், அதை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா சில இடங்கள்ல ஏருக்கு மாறா ஒரு மிருக குணம் உள்ளவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும், வெக்கப்படவே வேண்டாம். இதுதான் சொல்லி கொடுத்தா இது கெட்டதாச்சேன்னு சொல்ல நினைக்க வேண்டாம். இப்படியெல்லாம் நடந்ததுன்னா, இப்படியெல்லாம் பழகுனாங்கன்னா இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு நம்ம பெண் குழந்தைகள்கிட்ட சொல்லி வைக்கிறது ரொம்ப நல்லது. அம்மா அந்த மாமா வந்து என்ன இப்படி கிள்ளினாருன்னு கையில கிள்ளினாருன்னா கூட இன்னொரு தடவை இப்படி கிள்ளினா டக்குன்னு தட்டி விடு, அவர்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப நல்லது. இது எதுக்குமானு கேட்டா நம்ம சொல்லிடுவோம், விஷயத்த சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சொல்றதுனால ஒன்றும் கெட போறது இல்லை. ஆனா அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லாம ஐயோ இது தவறான விஷயம் அப்படின்னு நம்ம மறைச்சு வைக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமையே போகுது. ரொம்ப மனசை பாதிச்ச விஷயம் இன்றைய காலகட்டத்துல இது எனக்கு. ஏன்னா அந்த காலையில இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பணியை நம்ம சரியா செய்யறோன்றதுதான். அதை நீங்க கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். பெற்ற பிள்ளைகளை பார்த்தா போதும், ஊர் உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் அது பொதுவான பொதுநோக்கு உடையவர்கள் பேசுறதுல அதெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டை நம்ம சரியா வச்சுப்போம், நம்ம பிள்ளைங்களை நம்ம சரியா வச்சுப்போம். அப்படி ஒவ்வொருத்தருமே சுயநல எண்ணம்னு இதை நான் குறிப்பிடவே விரும்பல. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வீட்டை பத்தி நினைச்சா, ஒரு வீடு நினைக்கும் பொழுது பக்கத்து வீடு நினைக்குது, அப்படியே அந்த தெருவு முன்னேறுது, அந்த தெருவு வந்து அப்படி நினைச்சா ஒரு கிராமம் விட்ட நாடு, இப்படி எல்லாருமே அவரவர்களுடைய பணியை நல்லா செய்தோம்னா எல்லாமே சரியா இருக்கும். நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறது நம்முடைய ஒரு தலையாய கடமையா இன்னைக்கு வச்சுக்கோங்க. தயவு செய்து கேட்கிறேன், பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் வீட்லயும் விட்டுட்டு போவாதீங்க, கையிலேயே வச்சிருங்க, குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி வெற்றிக்கு வழி. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருக்கும் உங்களுக்காகத்தான் இந்த பொன்மொழிகள். இவை அனைத்தும் பெரிய அறிஞர்களால் சொல்லப்பட்டவை. சுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. இன்றைய புத்தம்புது காலை உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை காலை புத்தம்புது காலையில் சந்திப்போம். நன்றிகளுடன் கார்கே, ஐஸ்வர்யா கிருஷ்.